சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாட்கள்ல பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்துல வருகிற ஒருவனை புறம்பே தள்ளுவதுன்னு சொல்லுது. என்னிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டான். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல மலை போல ஒரு பிரச்சனை இருக்குது, ஐயோ என் பிரச்சனையை யாருமே தீர்க்க முடியாது, என் தொல்லை என்னுடைய பிரச்சனை என்னோட தான் முடியணும், என் பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாதுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வருகிற ஒருவரை நான் பொறும்பை தழுவுது. எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் அந்த பாரத்தை ஆண்டவர் பனியை போல மாற்றுவார். உன் பாரத்தை பனியை போல மாற்றுவார். உன் பாரத்தை லகுவாக்குவார். உன் வேதனையை லகுவாக்குவார். உன் பாரத்தை லகுவாக்குவார். நீ பாரப்பட்டு பாரப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு எந்ததான் வழி, எனக்கு என்னதான் வழி, என் வாழ்க்கை எந்த வழியோ எல்லாமே இதெல்லாம் இருக்குது, எல்லாம் மேடும் பள்ளமா இருக்குது, நான் எதை சரி பண்ண முடியும், எந்த காலத்துல சரி பண்ண முடியும், என் வாழ்க்கையே இருந்து போய் இருக்குது, என்னை சரி பண்ண யாரால முடியாது, என் பாரத்தை எடுத்து போட யாரால முடியாது, என் தொல்லைகளை எடுத்து போட யாரால முடியும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாரத்தை எடுத்து போட முடியும். உனக்கு இருக்கிற பாரத்தை எடுத்து போட முடியும். உனக்கு இருக்கிற மலை போல இருக்கிற பாரத்தை எடுத்து போட இருக்கிறோம். உன் இருதயப்பட்டு இருக்கிற வேதனையை எடுத்து போட முடியும். உன் தொல்லைகளை எடுத்து போட முடியும். அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. ஐயோ, நான் தவித்துக் கொண்டிருக்கிற தவிப்பு யாருக்கு தான் தெரியும். நான் இரவுல கண்ணீர் விட்டு அடித்து அழுது கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இரவுல அழுது கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறேன். என் கண்ணீரை யார் பார்க்கிறார்? ஆனா இயேசு கிட்ட நீ சொல்லும் போது, உன் கண்ணீரை இயேசு கிட்ட சொல்லும் போது, உன் கவலையை இயேசு கிட்ட சொல்லும் போது, உன் பாரத்தை இயேசு கிட்ட சொல்லும் போது, உன் பாரத்தையும் உன்னுடைய தவிப்பையும் உன்னுடைய ஏக்கத்துக்கும் ஆண்டவர் ஒரு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். உன் பிரச்சனையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன் தொல்லைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ பட்ட கஷ்டத்துக்கு முடிவே இல்லைன்னு நினைக்காத. நீ இருக்கிற பாரத்துக்கு முடிவே இல்லை நினைக்காத. இயேசு வாழ்க்கையில முடிவா இருக்கிறார். இயேசு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். இயேசு வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த இயேசு உன் இருதயத்துல வாசம் பண்ண நினைக்கிறார். உன் குடும்பத்துல வாசம் பண்ண நினைக்கிறார். உன் பிள்ளைகளை வாசம் பண்ண நினைக்கிறார். உன் குடும்பத்துல வாசம் பண்ண நினைக்கிறார். அந்த இயேசு உன் வாழ்க்கையில் இருக்கிற எப்படியாப்பட்ட பாரம் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட தொல்லைகள் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட காயங்கள் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியாதது ஒன்றுமே கிடையாது. அவரை நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். தேவன் ஓரியம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.